ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையில் இன்னும் நீ உயர உயர உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடாமல் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அத்தனை கஷ்டங்களும் உன்னை சோதிப்பதற்காக மட்டுமே என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ மனதார கேட்க வேண்டும். குழந்தையே, நீ நினைத்தது நிறைவேறத்தான் போகின்றது. நெருப்பு சுடும் என்று தெரிந்தும் கூட நாம் நெருப்பை பயன்படுத்தாமல் இருப்பதில்லையே. அதுபோலத்தான் நீ விரும்பும் சிலரின் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தும் என்று தெரிந்தும் கூட நீ அவர்களின் அன்புக்காக ஏங்கிக் கொண்டுதானே இருக்கின்றாய். என் குழந்தையே, கவலை கொள்ளாதே. அவரின் அன்பு நிச்சயமாக உன்னை வந்து சேரும். வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போட்டு கொண்டு இருப்பவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பு அதிகம். என் பிள்ளையே, வாழ்க்கையில் விலைமதிப்பில்லாத பாடங்களை கற்றுத்தருவது இந்த பணம் மட்டும்தான். பணமில்லா வாழ்க்கையும் உடைந்த மனமும் தான். நடக்கையில் செருப்புக்கு கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும். கவலைகளும் உன்னை துரத்தி கொண்டேதான் இருக்கும். நீ அதை முதலில் தள்ளும் வரையில் நீ அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். என் தங்கமே, பிறப்பும் உறக்கமும் ஒன்றுதான். இரண்டையும் அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும். அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகிவிடுகின்றான். அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளியாக ஆகிவிடுகின்றான். ஆகாயமும் பூமியும் நமக்கு சொந்தம் கிடையாது. படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தம் கிடையாது. சேமித்த பணமும் பொருளுமே கூட நமக்கு சொந்தம் கிடையாது. செய்த தர்மமும் கருணையும் நிலைத்து நிற்கும். என் குழந்தையே, கடந்து போ. இல்லை என்றால் கடந்து போகும் நிலை உன்னால் முடியவில்லை என்றால் கண்டு கொள்ளாமல் போ. அவ்வளவுதான் வாழ்க்கை. என் குழந்தையே, வலிமை என்பது உடலில் இருப்பது கிடையாது. தைரியத்திலும் வைராக்கியத்திலும் தான் இருக்கின்றது. ஏக்கங்கள் என்னுடைய மனதில் ஏராளம். ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் தாராளம். சந்தோஷத்திற்கும் எனக்கும் ஒரு துளி கூட சம்பந்தமே கிடையாது. அம்மா, சலிக்காமல் நான் இதையெல்லாம் எதிர்கொண்டிருக்கின்றேன். புன்னகையுடன் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் கிடையாது. அனைத்தையும் ஒரு நாள் மாற்றிவிடுவேன் என்ற தன்னம்பிக்கையில். இன்று என் பிள்ளை, நீ தன்னம்பிக்கையோடு இருப்பதை பார்த்து எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. என் தங்கமே, நிச்சயமாக உனது வாழ்க்கை மாறும். நான் மாற்றி வடிவமைப்பேன். கவலை கொள்ள வேண்டாம். எப்பொழுது முடியும் என்று நீ பல நாட்களாக எதிர்பார்த்த உன் பிரச்சனைகளை நான் முடித்து கொடுக்க போகின்றேன். என் தங்கமே, கஷ்டங்கள் பெறவில்லை என்று கவலை கொண்டு இருக்காதே. இது உனக்கான நேரம். இந்த கஷ்டங்களைத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஆழம் என்னவென்பது உனக்கு நன்றாக புரியும். உன்னுடைய புதிய முயற்சிகளை வெளியில் கொண்டு வா. உன்னுடைய அம்மா உனக்கு நான் உறுதுணையாக இருக்கின்றேன். நீ வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். இந்த உன்னுடைய உழைப்பையும் எப்பொழுதும் நீ வீணாக்க வேண்டாம்.
தேவனுடைய உழைப்பை எப்பொழுதுமே இலவசமாக பெறக்கூடாது என்னும் விதியை கடைபிடித்துக்கொள். மற்றவர்களிடம் நீ எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்று கிடையாது. என் குழந்தையே, நான் கூறுவது உனக்கு புரிகின்றதா? நீ எப்பொழுதும் எந்த பொருளையும் இலவசமாக பெறக்கூடாது என்று நினைத்துக்கொள். மற்றவர்களிடம் வேலை வாங்கிக்கொள். ஆனால் அவர்களின் உழைப்பை எவ்வளவு என்பதை அறிந்து கொண்டு அவர்களின் உழைப்பிற்கு நீ என்ன ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பதையும் நீ அறிந்துவிடு. அவர்களுக்கான பணத்தை அவரிடம் தந்துவிடு. என் தங்கமே, நீ அழைத்தால் நான் உடனே ஓடி வருவேன். நீ கலங்கக்கூடாது. உனக்கு கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் என்னுடைய கண்களை பார். அது உனக்கு பதிலை தந்துவிடும். நீயும் அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டு விடுவாய். நான் இருக்கும் உனக்கு பயமே. தைரியமாக உன் விளக்கை நோக்கி பாய்ந்து கொண்டே இரு. என் தங்கமே, என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவர்களை என்றுமே நான் கைவிட மாட்டேன். நானே முன்னின்று என்னுடைய பிள்ளைகளின் நல்வழியை நான் அழைக்கச் சொல்லுவேன். நீ நிச்சயமாக முன்னேறுவாய். உன்னுடைய மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் நான் உணர செய்ய போகின்றேன். இனி உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். இதுவும் அம்மாவினுடைய சத்திய வாக்கு. என் குழந்தையே, உனக்கு எது தேவை, எப்பொழுது தேவை என்பதை உணர்ந்து உன்னுடைய தேவைகளை உன் தாயானவள் நானே பூர்த்தி செய்வேன். அவசரத்தில் ஒருபொழுதும் தவறான பாதையில் சென்று விடாதே. என் குழந்தையே, நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை நான் நடத்தி காட்டப் போகின்றேன். உதவ வரவில்லையே என்று புலம்பிக் கொண்டு இருக்காதே. நீ அழைக்கும் போதெல்லாம் நான் வந்து கொண்டுதானே இருக்கின்றேன். என் குழந்தையே, எப்படி வந்து நின்று உன்னால் அடையாளம் காண முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய்? அவ்வளவுதான். என் தங்கமே, உனக்கு பயம் தேவையில்லை. ஒரே ஒரு நொடியில் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன். இந்த அம்மன் உன் பக்கம் என்றுமே இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே. உன் மனம் தடுமாறும் போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள். உனக்கு துணையாக நான் இருப்பேன். எங்கேயும் எப்பொழுதும் இருப்பேன். நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிகின்றேன். என்னுடைய கண்கள் காணாமல் எதுவும் நடந்துவிட முடியாது. இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவை உனக்கு நன்மையை கொடுக்கும். என் குழந்தையே, பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வழியோடும் நான் உன்னை ஆசீர்வதித்ததோடு மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை நீ தீர்க்கமாக அறிந்திருப்பதால்தான் என்மேல் நீ நம்பிக்கை வைத்து இருக்கின்றாய். இந்த நம்பிக்கை எப்பொழுதுமே நான் உன்னை ஏமாற்ற மாட்டேனே தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. உன்னுடைய புன்னகைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அழுகையின் விலை எனக்கு மட்டுமே தெரியும். என் தங்கமே, அது இங்கு சகஜம்தான். ஒவ்வொரு பயிர்களும் நிரூபிக்க சென்றால் வாழ்க்கை முடிந்துவிடும். என் குழந்தையே, காலம் பதில் சொல்ல உன்னுடைய கடமையை நீ செய்து வா. படைத்தவன் உன்னை அறிந்தால் போதும். பிள்ளை உன்னை அறிந்து என்ன பயன் இருக்கின்றதா என சிந்தித்து செயல்படு. என் குழந்தையே, எல்லோருக்கும் ஆசை இருக்கின்றது. ஆசைப்படாதவர்கள் என்று இந்த உலகத்தில் யார்தான் இருக்கின்றார்கள்? ஆனால் நீ ஒன்று புரிந்து கொள். ஆசைப்படலாம், அதில் தவறேதும் இல்லை. பேராசைதான் படக்கூடாது. என் தங்கமே, அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்காதவர்களை நானும் நினைப்பதில்லை. அதே சமயம் ஒருவேளை பசியை பற்றி நினைத்து அவர்களுக்கு உதவுவர்களை